ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு சீரிஸ் தான். டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஸோ அதே மாதிரி இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி பில் வெப் ப்ரைஸ் வர்சஸ் அமேசான் ப்ரைஸ், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த 2 வீடியோ பார்க்கலாம், கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் கேண்டி டெக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஒரு 4 பிசி பில் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அந்த 1 லட்ச ரூபா பிசி தான் இன்னைக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டாவது பிசி வந்து அதாவது ரெண்டாவது கோட்டை பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அமேசான் ப்ரைஸ் கூட எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை போய் டக் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி கிளிக் பண்ணுறதோட ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் புல் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும். நான் ப்ரீமியரு லைவ் ஸ்ட்ரீமு ஏதாவது போட்டாலுமே உங்களுக்கு சத்தம் வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு குரோமுக்குள்ளே போயிடுவோம். குரோமுக்குள்ளே போயிட்டு கேண்டி டெக்கு அதை இங்கே முன்னாடி வருது கொடுத்துட்டு அமேசான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்குவோமா. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ளே போவோம். ரெண்டாவது கான்ஃபிகரேஷன். ஸோ ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் i5 ப்ராசஸரோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேபினெட்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஐஸ் 130 AG அப்படிங்கிற ஒரு மிட்டர் கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிட்டர் கேபினெட் வந்து நல்லாவே தான் இருக்கு. ஸோ நல்லா லிக்விட் கூலிங் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் டெடிக்கேட்டட் லிக்விட் கூலிங் அந்த பைப்பாக போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இதோட அமேசான் ப்ரைஸ் பார்க்கலாம். இங்கேயே இவங்களே கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணணும். 2 கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணணும். 2 கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கேல்குலேட்டர் வந்து மேலையும் இன்னொரு கேல்குலேட்டர் வந்து கீழையும் வச்சிடலாம். வச்சுட்டா மேலே கேல்குலேட்டர் வந்து வெப்புக்கு, கீழ் கேல்குலேட்டர் வந்து அமேசானுக்கு. ஓகேவா? இப்போ வெப்சைட்டோட கேல்குலேட்டர் படி பார்த்தோம் அப்படின்னா 2607 ரூபா. 67 ரூபா. இது 7 ரூபா கொடுக்கலையா? ஓகே, எல்லாமே கிளியர். 2667 ரூபா. இது வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறோம். சரியா? கொடுத்துட்டு இப்போ அமேசான் வந்து பை ஃப்ரம் அமேசான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2673 ரூபா. அவ்வளோ பெரிய ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல. பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் லைட்டாக ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா வந்து இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதையும் வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இது இப்போ அந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து மானிட்டர், நம்ம எப்பவுமே மானிட்டர் கணக்கு எடுக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 10th gen அப்படிங்கிற ஒரு ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10400F அப்படிங்கிற ஒரு ப்ராசர் இன்டெல் இருந்து ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் இருக்கிற ப்ராசர். 2.9 GHz வந்து பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியாகவும் 4.2 GHz வந்து ஓவர் கிளாக் பண்ணால் அந்த ஃப்ரீக்வன்சியாகவும் ப்ளூஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியாகவும் கிடைக்குது. 12 MB கேட்ச் இருக்கு. ஓகேன்னு சொல்லி இந்த ப்ரைஸ் ஓகே. 14,000 ரூபாய்க்கு அப்போ ஓகேவா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேல்குலேட்டரில் ஆட் பண்ணிடுவோம். கேல்குலேட்டர்னு பார்த்தீங்கன்னா 14,435 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளஸ் போட்டுக்குவோம். ப்ளஸ் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து அமேசானுக்குள்ளே போவோம். அமேசான் இது நம்ம கடை. அமேசானில் பார்த்தீங்கன்னா 18,499 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18,499 ரூபா. 4,000 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த ப்ராசஸருக்கு வந்து. ஸோ விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் i5யோட ப்ராசஸர். அடுத்து பில்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ரேம் இதெல்லாம் கொடுக்கல, டப்பா அந்த பிக்சர்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்கல. இந்த அப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துறான். ஸோ ரேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்சைர் வெஞ்சன்ஸோட ஒரு 8 GB ரேம் வந்து கொடுத்துருக்கான். நம்ம வந்து கார்சைர் வெஞ்சன்ஸ் அவனே கொடுக்குறான். LPDDR 3000 MHz. ஸோ இது அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கம்மியாக வந்து ரேம் இல்லை, நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன். ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்க ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,294 ரூபா. ஓகேவா? இப்போ அமேசானில் கொடுத்துருக்க ப்ரைஸ் 4,935 ரூபா. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ரேம் காத்துது எஸ்எஸ்டி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஈவோ
அதாவது NVMe SSD 250GB M.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4664 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல் டு வந்து பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு வந்து பண்ணால் 25,000 ரூபா வந்து வந்துருச்சு. இதே வந்து அமேசானில் பார்க்கலாம். சாம்சங் ஈவோ 9 M.2 250GB அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா இங்கேயே வந்து முன்னாடியே வந்து வருது 250GB. ஓகே இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. 5,000 ரூபாயா? 5,500 ரூபா. ஸோ 5,449 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 31,000 ரூபா வந்து வந்திருக்கு மொத்தமாக. ஸோ இங்கே வந்து அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 2TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2TB ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு 5,299 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30,000 ரூபா வந்து வந்துருச்சு. இதே வந்து அமேசானில் பார்க்கலாம். WD கிரீன் அவங்க என்ன யூஸ் W ப்ளூ தானே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. WD ப்ளூ 2TB அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கலாம். கொடுத்தா அங்கே முன்னாடியே வந்து வருது 2TB ஹார்ட் 3.5 இன்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5,125 ரூபான்னு சொல்லி வருது. ஸோ கொடுத்துட வேண்டியதுதான் 5,125 ரூபா கொடுத்தா இந்த ப்ரைஸ் வந்து வருது. கடைசியில் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா கார்சேரோட 650 வாட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ CV சீரீஸு 80+ பிராண்ட் சர்டிஃபிகேட் இருக்கிற ஒரு சீரீஸு 650 வாட் நான் மாடுலர் அந்த பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு 5,299 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது இங்கே போய் Corsair 650 வாட் பவர் சப்ளை பிரான்ச் தான் இங்கேயே இருக்கு பாருங்க. 5,271 ரூபா ப்ளஸ் 5,271 ரூபா. ஓகேவா? 1,00,000 ரூபாய்க்கான ஸ்பெக்ஸுங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஆர்டர் பண்ணியாச்சு. வந்துட்டாப்புல கிகாபைட் NVIDIA GeForce 2060 OC அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெப்சைட் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்போவே வந்து 29,490 ரூபா அப்படிங்கும்போது இப்போ எவ்வளோ ப்ரைஸாக இருக்கும்? கிகாபைட்டோட 2060 கிராஃபிக் கார்டு ப்ரைஸ் போடல. இங்கே பார்ப்போம். கிகாபைட் 2060 OC தானே அது 2060 OC 6GB கிராஃபிக்ஸ் கார்டு 2060 OC 6GB கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 58,000 ரூபா. எப்படி அங்கே 30,000 ரூபா இங்கே 58,000 ரூபா. ஓகேவா? டிஸ்கால் இதுவே 1,00,000 ரூபா வந்துருச்சு. அடுத்து இருக்கிறது மதர் போர்டு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கிகாபைட்டோட Z490M அப்படிங்கிற ஒரு கேமிங் மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 17,959 ரூபா அப்படின்னு கொடுத்தா 83,000 ரூபா வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதே ப்ரைஸு அமேசானில் எவ்வளோன்னு பார்த்துருவோம். இதோட ப்ரைஸ் இப்போத்து ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,000 ப்ளஸ் 19,000 1,18,000 ரூபா அப்படிங்கிறது தான் இப்போத்து இதோட ப்ரைஸ், மதரோட ப்ரைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேற மாதிரி ஏறிக்கு, ப்ரைஸ் வேற மாதிரி. ஸோ இவ்வளோ தான். அவர் வந்து இந்த பில்டு ஸோ இப்போ மானிட்டர் சேர்க்காம 83,286 ரூபா வந்து வந்திருக்கு. ரவுண்டாக பார்த்தோம்னா 83,000 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ இவர் வந்து மானிட்டர் வந்து ஒரு 13,000 ரூபாய்க்கு சேர்த்தா 1,00,000 ரூபா வந்து வந்துருச்சு. இது ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் பிசி. ஓகேவா? இப்போ இதோட ப்ரைஸ் வந்து மானிட்டர் சேர்க்காம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிறது வெப்சைட்டோடது, ரைட்ல இருக்கிறது அமேசானோடது. இப்போ ப்ரைஸ் இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இன்னொரு கேல்குலேட்டர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். 83,286 ரூபா மைனஸ் எப்பவுமே பெரிய கிரேட்டர் நம்பர் should always be first. சி எங்க இருக்கு? சி கிரேட்டர் நம்பர் should always be first. 1,18,000
1853 மைனஸ் 83,286 அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம்னா 35,067 ரூபா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இதுதான் இதோட இன்க்ரிமெண்ட். ஸோ 2021 ஜான்வரியிலிருந்து இப்போ என்ன மாதம், ஜூன். ஸோ ஜான்வரி டு ஜூனில் வந்து இந்த ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 83,000 ரூபாய்க்கான ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,18,953 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா 35,500 ரூபா ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸுமே வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கிராஃபிக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஏறிடுச்சு. ரேம் ப்ரைஸு, எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க்கு எல்லா ப்ரைஸும் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. திரும்ப நான் அதான் சொல்கிறேன், பிசி பில் பண்ணுறீங்கன்னா உடனே பண்ணுங்க, காசு சேவ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க ஆல் அப்படின்னு போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பெல் ஐக்கானில் ஆல் போட்டிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.